எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், அப்பா இருக்கார். அப்பா யாரும் பசங்களை தப்பா கைட் பண்ணுவாங்க முடியாது. என்னோட அப்பா ஸ்தானத்துல, என்னோட தெய்வத்த ஸ்தானத்துல என் தளபதியும் ஆனந்த் சாரன் வச்சிருக்காங்க. ஆதன் சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம திருவொற்றியூர்ல இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், திருவொற்றியூர் தொகுதியில செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவங்க குடும்பத்தினர் கூட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம உங்க பேர் சொல்லுங்க. நீங்க செந்தில்குமார் அவர்களுக்கு என்ன முறையாகுது? சார் என் பேர் சரண்யா தேவி. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்களுக்கு தங்கச்சி, சின்ன தங்கச்சி. ஓகே, சொந்த தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. ஓகே. இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாங்க வந்திருக்கோம். சரிங்க. யார் இந்த செந்தில்குமார்? எப்படி அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு? இன்னைக்கு எம்எல்ஏவா உருமாறி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? சொல்ல வார்த்தையே இல்ல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அளவு கடந்த மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ரொம்ப நல்ல பிள்ளைன்னு இந்த ஏரியால பேர் எடுத்திருக்காரு. ஒரு சின்ன கெட்ட பேர் கூட கிடையாது அவருக்கு. நாங்க இந்த திருவொற்றியூர் தொகுதியில 15 வருட காலமா பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க இந்த திருவொற்றியூர்லயே செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் இங்கேயே படிச்சிருக்காரு. பொறியியல் படிப்பும் படிச்சிருக்காரு. அட்வொகேட்டாவும் ஆயிருக்காரு. இங்கேயே பிறந்திருக்கோம், இங்கேயே வளர்ந்தோம். எல்லாமே இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க மக்கள் மேல அக்கறை கொண்ட குடும்பம் ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்க. ஓகே. இல்ல அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? இப்படிதான் அவர்கள் கூப்பிடுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்திருக்கும்ல? அண்ணான்னு தான் சொல்லுவோம். ஓகே. இன்னைக்கு அவரு எம்எல்ஏ ஆனதும் அந்த பொறுப்பு எப்படி உணர்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு தம்பி இருக்கீங்க, தங்கச்சியும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நேற்று வரைக்கும் நம்ம அண்ணன், இன்னைக்கு அவர் எம்எல்ஏ அப்படின்றப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நம்மள பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் எம்எல்ஏ தங்கச்சி வராங்க, எம்எல்ஏ குடும்பம் வராங்கன்னு ரொம்ப பொறுப்பும் அதிகமா இருக்கு. ரொம்ப பெருமிதமா இருக்கு. எங்க மீனவ சமுதாயத்துல பிறந்தவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, நம்ம சட்டப்பேரவையில போய் உட்கார்ந்துருக்காருன்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இல்ல மீனவ சமுதாயம் அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி நாங்க அவரை மீட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எடுப்புல வந்துட்டாருப்பா இவரு. இவர் ஒரு காசு கொடுத்துதான் பதவியே வாங்கியிருப்பாரு, வேட்பாளரா நின்றுப்பாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் வச்சாங்க. அண்ணனும் அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. நீங்களும் அவர் கூடயே பயணிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களாங்க? இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இது உண்மைக்கு புறம்பான செயல். இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருவொற்றியூர் பார் கவுன்சில் அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவரு தாவேகா கட்சியில ஒரு 5 வருட காலத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்காரு. அதுலயே தான் பயணிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எம்எல்ஏக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. திருவொற்றியூர் மக்களுக்காக நிறைய பேர் அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றத்துக்காக அவரும் ஆயிட்டாரு. நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். அதுதான் எல்லாத்துக்கும் கேள்வி. இங்க 2 பெரிய கட்சிகள் இருக்கு. இவங்கதான் மாறி மாறி இங்க ஆண்டுகிட்டே இருந்தாங்க. எப்படி இவர் வந்துட முடியும்? அதுவும் குறிப்பா தாவேக்கால அப்படின்லாம் உங்க காதுபடவே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ உடைச்சிருக்கு, ஒரு வரலாறே திரும்பி இருக்கு அப்படின்ற விஷயம் தான். எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததா? ஆமா சார். ஆரம்பத்துல நாங்க பிரச்சாரம் எல்லா இடத்திலும் போகும்போது 2 கட்சி, திமுக, அதிமுக, இவங்க 2 பேர் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா வரவேற்பு எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதை வச்சே நாங்க கண்டுபிடிச்சோம், விசிலுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க மக்கள். ஆளுங்க இருக்காங்க, அவங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுது. அண்ணன் தளபதியார் விஜய் அவர்கள் முகத்தை பார்த்தே போட்டாங்க. அவரை போகும்போதெல்லாம் முதல்வர் அவர்களை பத்தியே பேசிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. ஓகே. அண்ணன் சின்ன வயசுல இருந்து அவரோட எண்ணம் என்னவா இருந்துச்சு? மக்கள் மேல அவ்வளவு அக்கறையில் இருக்கிறதுனால கடைசியா பார்க்கும் பொழுது கூட எங்க எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்டு இந்த மக்களுக்கு என்னோட சொந்த செலவிலையாவது நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய அக்கறையோடலாம் இருந்தாரு. அவருக்கு எப்பவுமே அதானா, மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் பணி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அவர் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களோட விலையில்லா சாப்பாட்டு உணவகத்துல அவர் நிறைய முறை டொனேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் நிறைய முறை சாப்பாடு போட்டிருக்காரு. அது இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த பதவியுமே கிடைக்காத போதும் அவர் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஓகே. மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அதான் இப்ப அவரு காலேஜ் படிக்கிறப்பயும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்ததுலேருந்து சரி, வேலைக்கு போனதும் சரி, இந்த மக்கள் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவருக்கு எந்த இடத்துல தோணுச்சு? என்ன விஷயங்கள் பண்ண போறாரு? முதல்ல இந்த கட்சிகளோட போட்டி வரும்போதே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாரு சார். அவரு கண்டிப்பா இதுல நம்ம நிக்கலாம், இதுல நம்ம நின்னா கண்டிப்பா நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு நம்மள ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு மனசுல தோணுச்சு. எங்களுக்கும் நல்லா இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கு தனி மரியாதை, தனி விதமான ஒரு இது இருந்துச்சு சார். செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? குடும்பமா
எப்படி அதை feel நான் தான் சார் ஆட்டோல மைக்ல பேசினேன். எல்லா தொகுதியிலயும் பாத்தீங்கன்னா எங்க ஆட்டோக்கு போகும்போதே வர்றதுக்கு வழி விட்டுருவாங்க. ம். மத்த கட்சியா இருந்தா நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியில நில்லுங்க. உள்ளே வழி விட்டுருவாங்க. பேசுவோம் தொண்டையே வலிக்கும். அந்த அளவு எங்களை பேச வச்சு ரசிச்சாங்க. ஓகே. அண்ணன் தளபதியார் விஜய் அவர்களை பத்தி எடுத்தோன்னே நல்ல பிரம்மாண்டமான வார்த்தையால வச்சு ஆரம்பிச்சோம். நல்லா வரவேற்றாங்க மக்கள். இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு எண்ணிக்கையில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. நம்பிக்கை இருந்துச்சு சார். இது அபாரமான வெற்றி சார். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்த உடனே தரையில நிக்க முடியல. அந்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்துச்சு. வெற்றி வரும் தெரியும். இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல சார். இந்த பதவியேற்பு விழா அதான் அந்த இடத்துலயுமே வந்து செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது குடும்பமா ஒரு தங்கையா நீங்க எவ்வளவு தூரம் அதை உணர்ந்தீங்க, எப்படி இருந்தது? இந்த திருவொற்றியூர்ல மீனவர் சமுதாயத்துல பிறந்த நம்ம இந்த அளவுக்கு நம்ம சட்டப்பேரவையில நம்ம அண்ணனை பார்க்க முடியும்ன்றது ஒரு கனவு தான் சார். அது நடந்துச்சுன்னு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷம் சார் அது. ஓகே. ஆமாங்க சார். எல்லையே இல்ல அந்த மகிழ்ச்சிக்கு. ஓகே. நாங்க கேள்விப்பட்டது எல்லாமே ஆனந்த கண்ணீர்ல மிதந்து அன்னைக்கு ரொம்ப எல்லாருமே அழுதோம் சார். வீட்டுல எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி ஆற தழுவி எல்லாருமே அழுதோம் சார். அக்கா, தங்கச்சிங்க, அம்மா எல்லாருமே இல்ல இப்ப நானும் நிறைய இடங்கள்ல கேட்டேன், நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவங்க குடும்பத்தாரும் அவருக்கும் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மேனரிசம், ஒரு ஆட்டிடியூடு, என்னடா நேத்து வரைக்கும் எப்படி இருந்தாரு இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் இல்லாம ரொம்ப சகஜமா இருக்கக்கூடியவர் தான் செந்தில்குமார் அவர்களும் நீங்களும் அவர்களும். அது இப்படிதானாங்க பதவி எளிமையானவர் சார். அவரு ரொம்ப பந்தாலாம் காட்ட மாட்டாரு. நார்மலா தான் நடப்பாரு. நான் யாரையும் ஒரு கூட்டு சேர்ந்தெல்லாம் நடக்க மாட்டாரு. சாதாரணமா இருப்பாரு. பார்த்தோன்னா ஒரு படிச்சவரு, பண்பானவர்னு பார்த்தோன்னா ஆளுங்க சொல்லுவாங்க. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னா அவர் நல்ல பேர் தான் எடுத்திருக்காரு ஏரியால. யார்கிட்டயுமே முகம் சுளிப்பு எதுவுமே காட்ட மாட்டாரு. நல்லா சிரிச்சு பேசுவாரு. எளிமையானவர் சார். தளபதி அவர்கள் முதல்வர் ஆனதும் அவருக்கு கட்சியிலையும் அவர் கூடயும் ஒர்க் பண்றாரு செந்தில் அப்படின்றப்ப பயணிக்கிறாரு அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சி தான். அண்ணன் முதல்வர் ஆனது எப்படி பாக்குறீங்க? அதுவும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில அது அண்ணனோட வெற்றி உங்களோட வெற்றியா பாப்பீங்க. தளபதியாரோட வெற்றி நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய வெற்றியா பாக்குறோம். அது எப்படி இருந்துச்சு அந்த தருணம் அவரும் முதல்வரா பதவி இருக்கும் பொழுது? தளபதி அவங்க முதல்வர் ஆன உடனே நிறைய பேர் முடியெல்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க சார். கேள்விப்பட்டீங்களா? எங்க ஏரியால நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தோம் இருக்காங்க. பெரிய வெற்றி சார். அது வருவாரா வரமாட்டாரா ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. நிறைய தொகுதியில ஜெயிப்பாருன்னு தெரியும். என்னைக்கு வாக்கு அதிகமா வாங்குவாருன்னு தெரியும். ஆனா முதல்வரா அண்ணன் உட்கார்றது ஒரு வரலாறு காணாத ஒரு இது சார். ஓகே. மாற்றம் வேணும்னா எல்லாரும் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த திருவொற்றியூர்ல அண்ணன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போறாரு, என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுது இனி திருவொற்றியூர்? குடிசைகள் இல்லாத பகுதிகளை உருவாக்கணும். ஏழை மக்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மீனவ சமுதாயத்தை கொஞ்சம் ஒரு படி மேல போகணும் சார். இப்ப இந்த ஏப்ரல் மே மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மீன் பிடிக்க தடை போட்டுருவாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நிவாரண தொகை அதெல்லாம் வராம இருக்கும். அடுத்து இந்த தூண்டில் விளைவு பகுதிகளில் நிறைய பிரச்சனை இருக்கு சார். அதையெல்லாம் அவர் வந்து பாப்பாரு. ஓகே. எல்லா விஷயங்களுக்கும் முன்னேற்பாடுகளா நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு கடல் அரிப்பு வராம மண் அரிப்பு தடுக்கிறதுக்கு கல்லெல்லாம் கொட்டணும் சார். இங்க குடியிருப்பு பகுதிகள் அதிகமா இருக்கிறதுனால நிறைய கல்லெல்லாம் கொட்டி அதை ரெடி பண்ணி மேடு ஏத்தணும். இல்ல இத்தனை வருஷமா இருந்தவங்க இதெல்லாம் பண்ணலீங்க. அது ஒரு கோபமும் மக்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்கல்ல. இது அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இதை பண்ணி கொடுக்கல பிரதர் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சவங்க வந்து பண்ணி கொடுக்காத விஷயங்கள் அதை பத்தி பேச, ஏன்னா இனிமேல் நிறைய மாற்றங்களும் ஏற்பட போகுது. இருந்தாலும் இது அடிப்பட்ட விஷயம், அடிப்படையான விஷயத்த கூட பண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒரு கோபம் இன்ன வரைக்கும்னா என்ன விஷயமா இருக்கு? நிறைய பேருக்கு வீடே இல்லை சார். வீடே இல்லை. நிறைய இங்க ஏழை மக்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பண்ணி தரோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேசுனாங்க. ஆனா எதையுமே செய்யல. மக்களுக்கு கோபம் இருக்கு. அதுக்கான மாற்றம் தான் இது. அந்த கோபத்துக்கான மாற்றம் தான் இப்ப நடந்திருக்கு. நன்றி. தளபதியார் சொன்னாரு, இனிமேட்டு எந்த இடத்துலயும் இந்த ஊழல் அப்படின்றது இருக்காது. எந்த விஷயத்திலும் நாங்க சமரசம், அதாவது மக்களோட அடிப்படை தேவைகளை வந்து ஏதாவது ஒண்ணு குறுக்க இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்க வந்து நோ காம்ப்ரமைஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ செந்தில் அண்ணனும் அதுதானா? ஏன்னா அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருவொற்றியூர்ல எந்த ஒரு தப்பான விஷயங்களும் தீங்கான விஷயங்களும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாரா? குறிப்பா இந்த மதுவா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது இனி வர நாட்களையும் அப்படின்றத திருவொற்றியூர்ல அந்த பெரிய மாற்றமும் நடக்க போகுதா? அதுல ஸ்ட்ரிக்டா இருக்க போறாரா? கண்டிப்பா சார். இப்ப சின்ன குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சின்ன பெண் குழந்தைங்க 2 வயசு 3 வயசு. இதுக்கு காரணமே போதை கலாச்சாரம் தான். அந்த போதை கலாச்சாரத்தை கண்டிப்பா ஒழிப்பாரு.
அண்ணன் தளபதியார் விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்பயும் டாஸ்மாக் கடைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 712-19 கடை கிட்ட மூடி இருக்காங்க. ஆமா. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. கோவில் கிட்ட, ஸ்கூல் கிட்ட இருக்க கடை எல்லாத்தையுமே மூடி இருக்காங்க. அது வருமானம் தான் பார்ப்பாங்க தமிழக அரசு. ஆனா நம்ம அண்ணன் வந்து உட்கார்ந்த உடனே அதை செஞ்சாரு பாருங்க, பெரிய கைத்தட்டலுக்குரியது. அது பெண்கள்லாம் அவ்வளவு இதுவா இருக்காங்க, பெருமையா இருக்காங்க. பாத்தீங்களா, நாங்க ஓட்டு போட்டோம் உடனே அதெல்லாம் மூடினாங்க பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையாச்சு, போதை கலாச்சாரத்தால எதனா பிரச்சனையாச்சு உடனே நடவடிக்கை எடுக்க நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் உடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கேயும் தொடர போகுது ஆமாங்க சார், திருவொற்றியூர்லயும். கண்டிப்பா சார். ஓகே, இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் நீங்க இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? முதல்ல அவர் பார்த்ததும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சோம் சார். கட்டி பிடிச்சி எங்களுடைய மனசுல இருக்க அழுதும் சார். நாங்க ரொம்ப கட்டி பிடிச்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் சார். நாங்க ஆரம்பத்துல ஓகே நல்லா வருவீங்க, நீங்க பெரிய ஆளா வருவீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க நாங்களும் எல்லாரும் நல்லா வருவோம் அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த வெற்றியை பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா திருவொற்றியூர் மக்களுக்கு சொல்லுவீங்க. அதுல யார் யாருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இளைஞர்களுக்கு தான் சார். அவங்க அண்ணன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பேர்கிட்ட அண்ணன் கூட வந்து நின்னாங்க. ஓகே, பெண்களும் சார் நான் வரேன், அண்ணனுக்காக நான் வரேன், அண்ணன் தளபதியார் விஜய் அவர்களுக்காக நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இளைஞர்கள் 2 பேருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சார். எந்த குழந்தைங்களும் எதிர்பார்ப்பும் சார். ஓகே, குழந்தைங்க மெயின். அவங்க வரலனா கூட வீட்டுல இருக்க குழந்தைங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சார். இப்ப வரைக்கும் இல்ல. யாருக்குமே கூட இருக்கவங்களுக்கு வந்தாங்க, நாங்க வரோம்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க சார். இந்த மகத்தான வெற்றியை கொடுத்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ உங்க அண்ணன் எம்எல்ஏ ஆயிருக்காங்க இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு. அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்லணும், ஏன்னா இது வரைக்கும் அவரு நேர்ல நீங்க கட்டி அணைச்சு நீங்க அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டீங்க, எல்லாமே ஓகே. இப்ப இதை பார்த்துட்டு இருப்பாரு, நீங்க சொன்னீங்கன்னா அவர் இன்னும் நெகிழ்ச்சி அடைவாரு. என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அண்ணன், நீங்க சின்ன வயசுல இருந்து மீனவர் சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவா ஆயிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு மக்களோட மக்களா சேர்ந்து எல்லா பணியும், நிரந்தரமான பணியை நீங்க செய்வீங்க நாங்க நம்புறோம். தங்கச்சியா மட்டும் இல்லாம இங்க மீனவர் சமுதாய ஒருத்தரா பேசுறேன் நானு. நல்லது பண்ணுங்க, எல்லாருக்கும் சேர்த்து நீங்க நல்லது பண்ணுங்க. உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். சூப்பர். இந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்த்து உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மீண்டும் சொல்றேன், ரொம்ப எளிமையா இருக்கீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு அப்படின்றப்போ, அதுவும் தளபதியாரோட கட்சியில இருந்து வந்திருக்காருன்ற எங்களுக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி.